உலகத்தோட மிகப்பெரிய அணை இது சைனாவில் இருக்கு. அது எவ்வளவு பெருசுனா அதோட நீளம் மட்டுமே 2.3 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இது 3 கார்ஜஸ் டேம் அப்படின்னு சொல்றாங்க. 2006 அதை கட்டி முடிக்கும் போது அப்பயே இந்திய ரூபாய் மதிப்புல 1.5 லட்சம் கோடி வரைக்கும் அதை கட்டுறதுக்கு செலவாயிருக்கு. என்னதான் அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய நீரை சேகரித்து வைக்கிறது, கரண்ட் உற்பத்தி பண்றது, இந்த மாதிரி நிறைய உதவி செஞ்சாலுமே அதால ஒரு முக்கியமான சிக்கலும் உருவாயிருக்கு. அந்த சிக்கல் அந்த அணையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்லை சைனாவுக்கோ மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பூமிக்கே அந்த சிக்கல் உருவாயிருக்கு. என்னன்னா அந்த அணையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அது பூமியோடைய சுழற்சி வேகத்தையே குறைச்சிருக்கு அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, என்னன்னா அணை என்னதான் பெருசாவே இருந்தாலும் பூமிங்கிறது ரொம்ப 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 பெருசு இல்லையா? அவ்வளோ பெரிய பூமியோட சுழற்சி வேகத்தை இந்த அணையால எப்படி குறைச்சிருக்க முடியும்? இது நிஜமாலே சாத்தியமா? அப்படி நடந்ததால பூமிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சா? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் பார்க்க போறோம். இது எப்படி நடக்கும்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு சேர் மட்டுமே போதும். அந்த சேர்ல நான் ஏறி உட்காந்துட்டு அந்த சேர் அப்படியே சுத்துறேன். சுத்தும் போது திடீர்னு என் கையை வெளியே நீட்டினேன் அப்படின்னா அந்த சேர் சுத்துற வேகம் குறையும். அதே மறுபடியும் கையை உள்ள இழுத்துக்கிட்டேன் அப்படின்னா மறுபடியும் சேரோட வேகம் பழையபடிக்கு போயிடும். இதே தான் அந்த அணையிலையும் நடந்துச்சு. அதனால தான் பூமியோட சுழற்சி வேகமும் குறைஞ்சிச்சு. அது எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்க முதல்ல இந்த அணையை பத்தின சில முக்கியமான விஷயங்கள், அதுல குறிப்பா அந்த அணையை இவ்வளவு பெருசா கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சைனாவோட மிக நீளமான நதினா அது இந்த யாங்சி ரிவர் தான். கிட்டத்தட்ட 6300 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஓடக்கூடிய இந்த நதி தான் உலகத்தோட 3வது பெரிய நதியாகவும் இருக்கு. எப்படி அந்த நதியோட நீளம் ரொம்ப அதிகமா இருக்கோ அதே மாதிரி அதை நம்பி வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் மீன்பிடிப்பு, விவசாயம், நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவ்வளோ அதிகமான மக்கள் இந்த நதியை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவ்வளோ பேருடைய வாழ்வாதாரத்துக்கு அது முக்கியமான உதவி புரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் நிறைய மக்களுக்கு அது நிறைய பிரச்சனையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா இந்த யாங்சி ரிவர் ரொம்ப அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நதியாகவும் இருக்கு. இப்போ உலகத்தோட மிக மோசமான வெள்ளப்பெருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல முதல் 4 சைனால தான் ஏற்பட்டிருக்கு. அதுல 2 இந்த யாங்சி நதியில ஏற்பட்டிருக்கு. இதுல 1931லயும் 1935 இந்த 2 வருஷமும் ஏற்பட்ட அந்த 2 வெள்ளப்பெருக்கால மட்டுமே 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்காங்க. பல ஆயிரம் கோடி வரைக்கும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ என்ன முடிவு பண்றாங்கன்னா ஒரு அணையை கட்டிடலாம். எங்கன்னா இந்த தண்ணி சரியா போகக்கூடிய இடத்துல ஒரு அணையை கட்டி அது மூலமா வெள்ளப்பெருக்கு அதிகமா ஏற்படக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த நீரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு வெள்ளத்தை கணிசமா அந்த பகுதிகளில் குறைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எப்பனா 20ஆம் நூற்றாண்டுல இருந்தே இதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா கடைசியா 1994 தான் இதை கட்ட ஆரம்பிச்சு 2006 அந்த அணையை கட்டி முடிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான தண்ணியை அணை போட்டு தடுக்க போறாங்க. அப்ப அதை சும்மா விட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு தேவையான 32 டர்பைன்ஸ் அதுல இன்ஸ்டால் பண்றாங்க. அது மூலமா 22,500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். இன்னைக்கு தேதியில உலகத்தோட மிகப்பெரிய அணையா மட்டும் இல்லாம அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கான டர்பைன்ஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேமாவும் இந்த 3 கார்ஜஸ் டேம் தான் இருக்கு. இந்த டர்பைன்ஸ் தான் சைனாவோட மின்சார தேவையில ஒரு கணிசமான அளவை இன்னைக்கு வரைக்கும் பூர்த்தி பண்ணிட்டும் இருக்கு. சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த அணை எப்படி பூமியோட சுழற்சி வேகத்தை குறைச்சிருக்கும் அப்படின்னா 2.3 கிலோமீட்டர் நீளமும் 150 மீட்டர் உயரத்திலையும் கட்டப்பட்டிருக்க இந்த அணையில அளவுக்கு அதிகமான தண்ணியை சேர்த்து வச்சுக்க முடியும் இல்லையா? அது எந்த அளவுக்கு கணக்கு பண்றாங்கன்னா 40 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ், அதாவது 4000 கோடி கியூபிக் மீட்டர்ஸ் தண்ணியை சேர்த்து வச்சுக்க முடியுமா? அது எவ்வளவு எடை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு அதிகமான தண்ணியை 150 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணையில சேர்த்து வைக்கிறதுனால தான் அது பூமியோட சுழற்சி வேகத்தை குறைச்சிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறதுக்கு அந்த சேர் எக்ஸ்பெரிமெண்ட் போவோம். ஏன்னா அங்கதான் அதுக்கான பதில் இருக்கு. இப்போ நான் அதில் சேரில் உட்காந்துட்டு அந்த சேரை சுத்த வைக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் கொடுக்குறேன். இந்த ஆற்றல் சேரை எந்த வேகத்தில் சுத்த வைக்கும் அப்படின்னா நான் அந்த சேர் 2 பேரும் சேர்த்து ஒரு நிறை ஒரு மாசம் உருவாக்கியிருப்போம் இல்லையா? அந்த மாசம் நாங்கள் 2 பேரும் சேர்த்து என்ன ரேடியஸில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தும் தான் நான் கொடுக்குற ஆற்றல் அந்த சேரை சுத்த வைக்கும். ஓகே, சேர் இப்போ சுத்துது. சுத்துனதுக்கு அப்புறமா நான் கையை வெளியே நீட்டுறேன். அதாவது என்னோட மாசை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ என்னோட ரேடியஸை அதிகப்படுத்துறேன். இப்படி பண்ணதுனால அந்த சேர் சுத்துற வேகம் குறையுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் கையை உள்ள இழுக்கிறேன். அப்படி உள்ள இழுக்கும் போது என்னுடைய மாஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தது மறுபடியும் பழைய நிலைக்கே வருது. அதே மாதிரி ரேடியஸும் பழைய மாதிரியே குறையுது. அப்படி குறையும் போது சேரும் பழைய மாதிரியே சுத்துது. இப்போ இதுக்குள்ள ஆங்குலர் மொமெண்டம், டார்க் நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோ டீட்டெயிலான போக வேணாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் பேசிக். இது புரிஞ்சாலே போதும். இதே தான் பூமியிலும் நடக்குது. பூமிக்குன்னு ஒரு மாசு இருக்கு. அந்த மாசுக்கு ஏற்ற மாதிரி பூமி ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இதுல யாங்சி நதி இருக்கு. அந்த யாங்சி நதியும் பரவலா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. எங்க ஓடிட்டு இருக்கு? தரையோட மட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த நதிக்கு குறுக்க ஒரு அணையை கட்டி அதுல 40 கோடி கியூபிக் மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய தண்ணியை சேகரிச்சு வைக்கிறோம். அந்த 40 கோடி கியூபிக் மீட்டர்ஸ்ங்கிறது அதோட எடை எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அவ்வளவு எடை இருக்கக்கூடிய தண்ணியும் நாம 150 மீட்டர் உயரத்தில் இருக்கிற மாதிரி சேகரிச்சு வைக்கிறோம். அப்படிங்கிறதுனால சேர்ல நடந்த மாதிரியே இங்கேயும் பூமியோட மாசு கொஞ்சம் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சேர்ல என்னாச்சு? என்னோட கையை வெளியே நீட்டினேன். அதாவது என்னோட ரொட்டேஷனல் ஆக்சிஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி என்னோட மாசை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால சேர் ஸ்லோவா சுத்துச்சு. அதே மாதிரி தான்
அணையை கட்டி, அதாவது 180 மீட்டர் உயரத்தில் இவ்வளோ தண்ணியை சேகரித்து வைக்கிறதுனால பூமியோட ரொட்டேஷனல் ஆக்சிஸ்ல இருந்து அதோட மாஸ் கொஞ்சம் வெளியே தள்ளி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதனால பூமியோட சுழற்சி வேகமும் குறையுது. எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நாசா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பண்ணதுல 0.06 மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு பூமியோட சுழற்சி வேகம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இதால பூமிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த 0.06 மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படிங்கிறது 0.000000ன்னு 7 0 போட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 போட்டோம்னா ஒரு குட்டியான நம்பர் வருது இல்லையா, அத்தனை செகண்ட்ஸ் தான் அது பூமியோட சுழற்சி வேகத்தை ஒவ்வொரு நாளும் குறைக்குது. இது ரொம்ப 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 கம்மியான ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால இதால பூமிக்கு எந்த பெரிய ஆபத்தும் ஏற்பட போறது இல்லை. ஒரு பிரச்சனை ஏற்படாதுன்னா எவ்வளவு நேரம் பேசினியா அப்படின்னு ஒரு சிலருக்கு கோவம் ஏற்படலாம். ஆனா இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி அணை கட்டும் போது மட்டும் இல்லாம நிறைய நேரங்கள்ல இயற்கையான நிறைய விஷயங்களாலையும் சில நேரங்களில் செயற்கையான விஷயங்களாலையுமே கூட பூமியோட இந்த சுழற்சி வேகம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் பூகம்பம். ஒவ்வொரு தடவை சக்தி வாய்ந்த பூகம்பம் இந்த பூமியில ஏற்படும் போதும் அது பூமியோட சுழற்சி வேகத்தை தொடர்ந்து குறைச்சிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா 2004 ஒரு சுனாமி ஏற்பட்டுச்சு. நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும், மிகப்பெரிய சுனாமி அது. அந்த சுனாமி ஒரு பூகம்பத்தால தான் ஏற்பட்டுச்சு. அந்த பூகம்பம் ஏற்பட்டப்போ பூமியோட சுழற்சி வேகத்தை அது 2.68 மைக்ரோ செகண்ட்ஸ் அளவுக்கு குறைச்சிருக்கு. அதே மாதிரி 2011 ஜப்பான்ல சுனாமி வந்துச்சு இல்லையா, அப்போ ஏற்பட்ட பூகம்பத்தாலையும் பூமியோட சுழற்சி வேகம் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வரலாறு முழுக்கவே ஒவ்வொரு தடவை ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் போதும் அது பூமியோட சுழற்சி வேகத்தை தொடர்ந்து குறைச்சிருக்கு. இது போக இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் உருவுறதுனால அப்பையும் பூமியோட சுழற்சி வேகம் குறையுது. ஏன்னா இப்போ பனிப்பாறைகள்ங்கிறது பார்க்கறதுக்கு இத்தனை தெரியலாம், ஆனா நிஜத்துல அதோட எடைங்கிறது ரொம்ப 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 அதிகமா இருக்கும். அப்ப அவ்வளவு எடை உள்ள பனிப்பாறைகள் உருகி அந்த தண்ணி எல்லாம் வேற இடத்துக்கு போகும்போது அங்க இருந்த மாஸ் குறைஞ்சு இந்த மாஸ் வேற இடத்துல ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால அதுவுமே பூமியோட சுழற்சி வேகத்தை தொடர்ந்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. இது சமீப காலத்துல ரொம்ப அதிகமாவே நடந்துட்டு இருக்கு. இது போக நிலத்தடி நீர் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதும் பூமியோட சுழற்சி வேகத்துல ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இதே மாதிரி பூமியில ஏற்படக்கூடிய நிறைய முக்கியமான மாற்றங்களை பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல கடைசியா நம்ம ஒரு வீடியோ பண்ணிருப்போம். அதுதான் நெருப்பு. இப்போ நெருப்பு எரிய வைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கடையில போய் ஒரு தீப்பெட்டியை வாங்கிட்டு வந்து கொளுத்தி வச்சோம்னா நெருப்பு எரிஞ்சிடும். பார்க்கறதுக்கு இது சாதாரணமா தெரியலாம். ஆனா இந்த நெருப்புங்கிறது நம்ம பூமியில மட்டும்தான் உருவாகும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த கிரகத்திலையும் நம்மளால நெருப்பை உருவாக்கவே முடியாது, அங்க நெருப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்னன்னா சூரியன் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது நெருப்பு தானே? அதே மாதிரி மற்ற கிரகங்கள்லயுமே எரிமலைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த குழம்புலாம் நெருப்பு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டுமே நெருப்பு கிடையாது, அது வேற ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கறத பத்தியும் பூமியில மட்டும் ஏன் நெருப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு நிஜமானே அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு டீடைலான வீடியோ பண்ணிருப்போம். இப்போ அந்த வீடியோல பூமியில மட்டுமே நெருப்பு இருக்கிறதுக்கான காரணம் ஒரு பாக்டீரியா தான் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்து அதுக்கான எவிடன்ஸுமே அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அது என்னென்ன ஆராய்ச்சிகள், அதுக்கான எவிடன்ஸ்லாம் என்னென்ன, இந்த சூரியன்லயும் எரிமலை குழம்புகள்ல இருக்குது நெருப்பு கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலான வீடியோ நம்ம சேனல்லே பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கார்டு நான் உங்களுக்கு சைடில் தரேன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.